லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல். தமிழக அரசு சார்பில் 46 கோடி ரூபாய் செலவில் சென்னை கத்தீட்ரல் சாலையில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்க இருக்கிறார். அதற்காக அவர் அங்கே சென்றிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். அவரை அங்கே திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் வரவழைக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். களத்தில் மூத்த அமைச்சர்களும் இருக்கிறார்கள். அவருடன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை பெற்று தந்த புரட்சி புத்தொழி, சாதிய ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்ய சமத்துவபுரம் கண்ட சரித்திர நாயகர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள். எளியவர் வாழ்வு ஏற்றம் காணும் உன்னத லட்சியத்திற்காக உழைத்த தியாக தலைவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள். தமிழ்நாடு தமிழ் மக்கள் நலனுக்காகவே சிந்தித்த உத்தம தலைவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் சிறப்புகளை எடுத்துரைக்கும் கல்வெட்டை பார்வையிட்டுவிட்டு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இசை கலைஞர்கள் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு கலைஞர் நூற்றாண்டு பூங்காவை திறந்து வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள். இப்போது குழந்தைகளுக்கான ரயில் வண்டி சேவையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைக்க இருக்கிறார்கள். இயற்கை எழில்மிகு சூழலுடன் கூடிய கலைஞர் நூற்றாண்டு பூங்காவில் குழந்தைகளின் ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் அதிகரிக்கும் வகையில் குழந்தைகளுக்கான ரயில் வண்டி சேவையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தோட்டக்கலை அருங்காட்சியகத்தில் உள்ள முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் சிலையை திறந்து வைக்க இருக்கிறார்கள். தான் கற்ற கல்வி அனைத்தும், தான் உற்ற கலைகள் அனைத்தும், தான் பெற்ற ஞானம் அனைத்தும், தான் கண்ட புகழ் அனைத்தும் தமிழுக்கும் தமிழர் தம் வாழ்விற்கும் தந்த முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் சிலையை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தமிழர் தம் வாழ்வுக்கும் தமிழ்நாட்டின் உயர்வுக்குமே என ஒரு நூற்றாண்டு காலம் வாழ்ந்து தமிழர்களின் வாழ்வில் ஒளியேற்றிய சுயமரியாதை சூரியன் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் சிலையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இப்போது திறந்து வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள். இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தோட்டக்கலை அருங்காட்சியகத்தை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலேயே இரண்டாவது பெரியதாக, ஆசியாவிலேயே மிகவும் பெரியதாக, இந்தியாவிலேயே முதன் முறையாக ஹாலோகிராஃப் என்கின்ற நவீன தொழில்நுட்ப முறை இங்கே அமைக்கப்பட்டிருக்கும் தோட்டக்கலை அருங்காட்சியகத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த அருங்காட்சியகத்தில் முக்கணிகள், தாவர உபரிகளில் இருந்து செய்யப்படும் பொருட்கள், பட்டுப்புழு கைவினை பொருட்கள், மித வெப்ப மண்டல பழங்கள், இலை வடிவத்தின் பன்முகத்தன்மை, குளிர் பிரதேச பழங்கள், சங்ககால மலர்கள், வெப்பமண்டல காய்கறிகள், தக்காளி, கத்திரி, மிளகாய், பட்டாணி,
உள்ளிட்ட விதை களஞ்சியங்கள், வாசனை மற்றும் தோட்டக்கலை பயிர்கள், வண்ணத்து பூச்சி களஞ்சியம், கொய் மலர்கள், உலகை ஆளும் சிறு உயிரினம் என அனைத்தும் மிக அழகாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. தமிழக அரசு சார்பில் 46 கோடி ரூபாய் செலவில் சென்னை கத்தீட்ரல் சாலையில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். தோட்டக்கலைத்துறையின் 6.09 ஏக்கர் நிலத்தில் 46 கோடி ரூபாய் செலவில் தோட்டக்கலை அருங்காட்சியகம் உள்ளிட்ட பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களுடன் நவீன முறையில் அமைக்கப்பட்டுள்ள உலகத்தரத்திலான கலைஞர் நூற்றாண்டு பூங்காவை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். அவருடன் மூத்த அமைச்சர்கள், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் திரையில் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க கேட்கலாம். பாரி கார்த்திக், வணக்கம். இந்த பூங்காவினுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன? வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது தோட்டக்கலை துறை சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய 6.9 ஏக்கர் நிலத்தில் 46 கோடி ரூபாய் செலவில் தோட்டக்கலை அருங்காட்சியம் உள்ளிட்ட பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களுடன் கூடிய நவீன முறையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய உலக தரமான கலைஞர் நூற்றாண்டு பூங்காவை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக தற்போது திறந்து வைத்திருக்கிறார். சென்னை கத்தீட்ரல் சாலையில் தற்போது திறந்திருக்கும் இந்த பூங்கா பல்வேறு சிறப்பு அம்சங்களை கொண்டிருக்கிறது. குறிப்பாக உலக தரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கிய இந்த பூங்கா வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசின் சார்பில் ஏற்கனவே வழக்காடி இந்த இடத்தை தமிழக அரசுக்கு மீட்டுக் கொடுத்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஆங்கிலேயர் காலத்திலிருந்து இந்த இடம் தனியார் பயன்பாட்டுக்கு இருந்த நிலையில் அதை மீட்டு தற்போது அரசுடையமை ஆக்கியிருக்கிறது தமிழ்நாடு அரசு. எனவே அந்த இடத்தை பூங்காவாக அமைத்து பொதுமக்கள் பயன்படுத்தும் ஒரு பொழுதுபோக்கு பூங்காவாக உருவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 46 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள இந்த பூங்காவை தோட்டக்கலைத்துறை சார்பில் அருங்காட்சியகமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. உலகின் பல்வேறு இருக்கக்கூடிய பழமை வாழ்ந்த மரங்களும் அதே போல பல்வேறு மூலிகை செடிகளும் இந்த பூங்காவில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல சிறப்பு வாய்ந்த பூக்களால் உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பூக்கள் வகைகளும் இந்த பூங்காவில் சிறப்பு அம்சமாக இருக்கிறது. ஏற்கனவே சென்னையை பொறுத்த வரைக்கும் செம்மொழி பூங்கா சிறந்த பூங்காவாக கிட்டத்தட்ட பல்வேறு செடிகள் வைத்து அலங்காரம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த செடிகள் வைத்து அந்த பூங்கா அமைக்கப்பட்டிருந்தாலும் கூட அதே வடிவில் அதே தொழில்நுட்பத்துடன் கூடிய பல்வேறு உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பூக்களை பொதுமக்கள் பார்வைக்காக அமைக்கிடும் பொருட்டு அந்த உள்கட்டமைப்பை தற்போது மேம்படுத்தி பொதுமக்களுடைய கிட்டத்தட்ட தமிழகத்திலே ஒரு சிறந்த பூங்காவாக இந்த பூங்கா அமையும் என்ற அடிப்படையில் தற்போது 4.9 ஏக்கர் செலவில் 46 கோடி ரூபாய் செலவில் தோட்டக்கலை சார்பில் இந்த பூங்கா அமைக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக திறந்து வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.